அனைவருக்கும் வணக்கம். நம்ம சில பொருட்களை காசு கொடுத்து வாங்குறோம். சரி. அது பயன்படுத்தி முடிச்ச உடனே குப்பைக்கு போயிடுது. சரி. நம்ம சில பொருட்களை காசு கொடுத்து வாங்குறோம். சரி. அது பயன்படுத்த முடியாத தரத்துல இருக்கிறதுனால குப்பைக்கு போயிடுது. சரி. எது எப்படி இருந்தாலும் குப்பைக்கு போற பொருளை பயனுள்ள பொருளா மாத்தி பணமும் மிச்சப்படுத்தலாம். எப்படி? பாக்குற எல்லாரையும் அசத்தலாம். அது எப்படி முடியும்? அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இதோ வந்துட்டேன். வெல்கம் டு பின் அண்ட் பிரைன் சேனல். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. இது குப்பையில கடந்த ஒரு கொட்டாஞ்சி எடுத்து செஞ்ச கொசு விரட்டி. இது கரண்ட் இருக்கிறப்ப பயன்படுத்தலாம். அடுத்து இது கரண்ட் இல்லாதப்ப பயன்படுத்துற ஒரு கொசு விரட்டி. ஆனா இது புதுசா இருக்குனே. இதுவும் வேஸ்டான பொருள்களை வச்சு செஞ்சதுதான். இதெல்லாம் எப்படி செய்யறதுங்கிற விளக்கமான வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. நான் அதை பார்க்கணும். இது கட்டப்பை குச்சில செஞ்ச தெருநாய் விரட்டுற ஃபோல்டிங் ஸ்டிக். உங்க ஏரியால தெருநாய் தொல்லை இருந்தா இது ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ் ஆகும். நான் ரெண்டு ஏற்கனவே வச்சிருக்கேன். ரெண்டு மம்மி. இது பழைய துணியும் பிவிசி பைப்பையும் வச்சு செஞ்ச ஃப்ளோர் கிளீன் பண்ற ட்விஸ்டிங் மாப். நல்லா இருக்க. அடுத்து நம்ம எல்லார் வீட்லையும் பயன்படுத்தி பழசா போன துணிமணிகள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி துணிமணிகள்ல ஒரு டிஷர்ட் எடுத்து இந்த மாதிரி மானிட்டர் கவர் செய்யலாம். மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு டஸ்ட் கேப் செய்யலாம். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் பேக் செய்யலாம். இது அம்பர்லா பேக். இது மொபைல் ஃபோன் சார்ஜ் போடுறப்ப பயன்படுத்துறதுக்கு. இப்படி இன்னும் நிறைய பயன்படுத்தி முடிச்ச பழைய துணிமணிகள்லேருந்து செய்யலாம். இதெல்லாம் எங்கப்பா கட்டிக்கிட்டே? இது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் 4-3 கிழிஞ்சு நாசமாக போன துணி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சூப்பரான சாஃப்டான ஃபுட் மேட் செய்யலாம். இதுவும் ஃபுட் மேட். இது கொஞ்சம் ஹெவி டியூட்டி. இதுவும் பழைய துணியில் செஞ்சது தான். இதெல்லாம் எப்படி செய்கிறதுங்கிற விளக்கமான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நம்ம வீட்டில் இந்த மாதிரி எழுதி முடிச்சு தீர்ந்து போன பேனாக்கள் அங்கங்கே கிடக்கும். அதனையும் ஒரு நாளைக்கு சேர்த்து குப்பையில் தான் போடுவோம். ஏன்னா அதெல்லாம் கைலாங்கடைக்காரன் கூட எடுக்க மாட்டான். அட கன்றாவிய. இன்னும் அது மாதிரி குப்பையில் போடாதீங்க, அது மண்ணுக்கு கேடு. இப்போ அந்த மாதிரி தீர்ந்து போன பேனாக்களை வச்சு இப்போ சொல்கிற மாதிரி பயனுள்ள பொருளாக்கலாம். இது பயன்படுத்தி தீர்ந்து போன பேனால செஞ்ச ஒரு ஏஐ டெக்னாலஜி கேட்ஜெட். அதாங்க அரிப்பில்லா டெக்னாலஜி கேட்ஜெட். சுகமா இருக்கா? நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. ஆஹா, யூஸ் பண்ணி வர செம்மையா இருக்குடா. கம்மியா இருக்கு. நல்லா இருக்கா இல்ல? எப்படி? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. அடுத்து இது பிஞ்சு போன காலண்டரை தொங்க விடுறதுக்கு. இது அதே மாதிரி பழைய பேனாவை பயன்படுத்தி செஞ்ச ஸ்கிரிப்டிங் பேடு. இதுல மேல பேனா வைக்கிறதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டும் இருக்கு. இது கிச்சன்ல இந்த மாதிரி பாதி யூஸ் பண்ணிட்டு திரும்ப சீல் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கவர் சீலர். இதுவும் பழைய பேனா தான். அடுத்து இது வயர் ஆர்கனைசர். இது கொடியில் துணி காய வைக்கிற கிளிப். எல்லாமே பழைய பேனால செஞ்சது தான். இதெல்லாம் எப்படி செய்யறதுங்கிற விளக்கமான வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. அடுத்து இது ஸ்வீட் பாக்ஸ் முறம். இது ஏடிஎம் கார்டில் செஞ்ச மொபைல் ஃபோன் ஸ்டாண்ட். இப்படி பல பயனுள்ள பொருட்கள் குப்பைக்கு போன பொருள்ல இருந்து நம்ம செஞ்சிருக்கோம். அதோட முழு வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தா கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுவீங்க. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? இந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம சேனலில் இன்னும் நிறைய வர இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் அப்படியே தட்டி விடுங்க, ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.